சுந்தசி அவர்களோட ரஜினிகாந்த் அவர்களோட 173வது திரைப்படத்தை மீண்டுமே சுந்தசி அவர்கள் இயக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை இப்போ படக்குழு எடுத்துக்கொண்டு இருக்காங்க. என்ன நடந்து கொண்டு இருக்குது டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது சுந்தசி, கமல்ஹாசன், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் இவங்க 3 பேரோட கூட்டணியில் தான் தன்னோட அடுத்த திரைப்படம் வரும் அப்படிங்கிற விஷயத்த அஃபிஷியலாக ரஜினிகாந்த் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க. கமல்ஹாசன் அவர்களோட தயாரிப்பில் சுந்தசி அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த படம் 2027 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு. ஆனால் திடீர்னு சுந்தசி அவர்கள் அந்த திரைப்படத்திலிருந்து விலகிட்டாங்க. நான் இயக்க போவது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டுமே இந்த திரைப்படத்தை சுந்தசி அவர்கள் இயக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. தயாரிப்பு நிறுவனம் சுந்தசியை கன்வின்ஸ் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்களாம். அதாவது சுந்தசி அவர்கள் ரஜினிகாந்த் கிட்ட கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் அதுக்கப்புறம் எரர் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, பேய் கதை சொல்லியிருக்காங்களாம். இது சந்திரமுகி மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற கனவுல சுந்தசி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் பெருசாக மசாலா எலமெண்ட்ஸ் இல்லை, ஃபைட் இல்லை. அப்போ அந்த ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொன்னாங்கன்னா, நான்லாம் இந்த மாதிரி எரர் ஃபிலிம் நடிச்சா நல்லா இருக்காது, ஸோ இனிமேல் டெவலப் பண்ணுங்கள், வேறு எதாவது டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுந்தசி அவர்களும் இந்த படத்தில் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ண முடியுமோ, என்னென்ன மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் வைக்க முடியுமோ அது எல்லாமே வச்சு ஒரு ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த் கிட்ட. ஆனால் அதுவுமே திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னுமே சில சேஞ்சஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சுந்தசி கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தசி அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு மட்டும் ஆச்சரியமான அதிர்ச்சியான அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, படக்குழுவுக்கும் அதிர்ச்சியான அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா எந்த விதமான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்காம தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தயாரிப்பு நிறுவனத்துக்கும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் இது மாதிரி நான் வெளியே போக போகிறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. டேரெக்டாக நான் வெளியே போக போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சுந்தசி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போ தயாரிப்பு நிறுவனம் கமல்ஹாசன் சரி ரஜினிகாந்த் 2 பேரும் சுந்தசி அவர்களை கன்வின்ஸ் பண்ணுற வேலையில் இறங்கி இருக்காங்களாம். இது வரைக்குமே மற்ற டேரக்டர்ஸ் கிட்ட போல வேற ஏதாவது டேரக்டர்ஸ் ஆப்ஷனில் இருக்காங்களா அப்படி சொல்லி மற்ற டேரக்டர்ஸ் கிட்ட போல இப்போ சுந்தசி அவர்களே மீண்டும் கன்வின்ஸ் பண்ணுற வேலையில் இருக்காங்களாம். மேபி சுந்தசி அவர்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுந்தசி அவர்கள் ராஜமௌலி மாதிரியோ இல்லை சங்கர் மாதிரியோ அட்லி மாதிரியோ ஒரு பெரிய 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 டேரக்டர்லாம் கிடையாது. அவர் ஒரு கமர்ஷியல் டேரக்டர், தமிழ்நாடு அளவில் ஒரு ஃபேமஸான டேரக்டர். ஸோ அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி. கண்டிப்பாக கமல்ஹாசன், ரஜினிகாந்த் அவர்களும் சுந்தசி அவர்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வரைக்குமே அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சுந்தசி அவர்களை கன்வின்ஸ் பண்ணிட்டா சுந்தசி அவர்களோட கம்ப்ளீட்டான ஃப்ரீடமில் ஒரு திரைப்படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் எரர் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி சந்திரமுகி திரைப்படத்தில் நடித்தாங்களோ அதில் காமெடி, ஃபைட்டு, எமோஷன் அதுக்கப்புறமா நிறைய ஒரு சூப்பரான விஷயங்கள் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்திலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுந்தசி அவர்களோட ரஜினிகாந்த் அவர்களோட 173வது திரைப்படத்தை மீண்டுமே சுந்தசி அவர்கள் இயக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை இப்போ படக்குழு எடுத்துக்கொண்டு இருக்காங்க. என்ன நடந்து கொண்டு இருக்குது டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது சுந்தசி, கமல்ஹாசன், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் இவங்க 3 பேரோட கூட்டணியில் தான் தன்னோட அடுத்த திரைப்படம் வரும் அப்படிங்கிற விஷயத்த அஃபிஷியலாக ரஜினிகாந்த் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க. கமல்ஹாசன் அவர்களோட தயாரிப்பில் சுந்தசி அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த படம் 2027 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு. ஆனால் திடீர்னு சுந்தசி அவர்கள் அந்த திரைப்படத்திலிருந்து விலகிட்டாங்க. நான் இயக்க போவது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டுமே இந்த திரைப்படத்தை சுந்தசி அவர்கள் இயக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. தயாரிப்பு நிறுவனம் சுந்தசியை கன்வின்ஸ் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்களாம். அதாவது சுந்தசி அவர்கள் ரஜினிகாந்த் கிட்ட கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா எரர் ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க, பேய் கதை வந்து சொல்லியிருக்காங்களாம். இது வந்து சந்திரமுகி மாதிரி வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற கனவுல வந்து சுந்தசி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் பெருசாக வந்து மசாலா எலமெண்ட்ஸ் இல்லை, ஃபைட் இல்லை. அப்போ அந்த ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொன்னாங்கன்னா, நான்லாம் வந்து இந்த மாதிரி எரர் ஃபிலிம் நடிச்சா நல்லா இருக்காது, ஸோ இனிமேல் டெவலப் பண்ணுங்கள், வேறு எதாவது டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுந்தசி அவர்களும் இந்த படத்தில் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ண முடியுமோ, என்னென்ன மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் வைக்க முடியுமோ அது எல்லாமே வச்சு ஒரு ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த் கிட்ட. ஆனால் அதுவுமே வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னுமே சில சேஞ்சஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சுந்தசி கிட்ட வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சுந்தசி அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு மட்டும் ஆச்சரியமான அதிர்ச்சியான அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, படக்குழுவுக்கும் அதிர்ச்சியான அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா வந்து எந்த விதமான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்காம தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தயாரிப்பு நிறுவனத்துக்கும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட், இந்த மாதிரி நான் வெளியே போக போகிறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, டேரெக்டாக வந்து நான் வெளியே போக போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சுந்தசி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போ தயாரிப்பு நிறுவனம் கமல்ஹாசன் சரி ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் வந்து சுந்தசி அவர்களை கன்வென்ஸ் பண்ணுற வேலையில் வந்து இறங்கியிருக்காங்களாம். இது வரைக்குமே மற்ற டேரக்டர்ஸ் கிட்ட போல, வேற ஏதாவது டேரக்டர்ஸ் ஆப்ஷனில் இருக்காங்களா அப்படி சொல்லி மற்ற டேரக்டர்ஸ் கிட்ட போல இப்போ சுந்தசி அவர்களே மீண்டும் வந்து கன்வென்ஸ் பண்ணுற வேலையில் வந்து இருக்காங்களாம். மேபி வந்து சுந்தசி அவர்களை கன்வென்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து சுந்தசி அவர்கள் ராஜமௌலி மாதிரியோ இல்லை சங்கர் மாதிரியோ அட்லி மாதிரியோ வந்து ஒரு பெரிய 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 டேரக்டர்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு கமர்ஷியல் டேரக்டர், தமிழ்நாடு அளவில் ஒரு ஃபேமஸான டேரக்டர். ஸோ அவரை வந்து கன்வென்ஸ் பண்ணுறது ஈஸி. கண்டிப்பாக கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அவர்களும் சுந்தசி அவர்களை கன்வென்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வரைக்குமே அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சுந்தசி அவர்களை கன்வென்ஸ் பண்ணிட்டா சுந்தசி அவர்களோட கம்ப்ளீட்டான ஃப்ரீடமில் ஒரு திரைப்படம் வந்து வெளியாவதற்கான வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து எரர் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்படி சந்திரமுகி திரைப்படத்தில் நடித்தாங்களோ அதில் காமெடி, ஃபைட்டு, எமோஷன், அதுக்கப்புறமா வந்து நிறைய ஒரு சூப்பரான விஷயங்கள் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்திலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.